பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, வணக்கம். வருகின்ற செப்டம்பர் 3ஆம் தேதி திராவிடர் கழகத்தின் சார்பாக தமிழ்நாட்டினுடைய மாநில தழுவிய அளவில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து 3ஆம் தேதி மிகச் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள், காவல்துறை அனுமதி, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் கும்பகோணத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதற்கான ஆக்கப்பூர்வமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பக்கம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய, கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுப்பது, நிறுத்தி வைத்திருப்பதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. இந்த வருடத்திற்கான நிதி 367 கோடி. இந்த பணத்தை மாநில அரசுக்கு மத்திய அரசு கொடுக்க மாட்டோம். ஏன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் நீங்கள் கையெழுத்து போடலை, அதை நீங்கள் ஏற்றுக்கலை, அதை புறக்கணிக்கிறீங்க, அதை வேண்டான்னு சொல்கிறீங்க. அதனால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வல்லடித்தனமாக, அடாவடித்தனமாக, அக்கிரமமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்திருக்கிறார்கள் மத்திய பிஜேபி RSS அரசு. சரி, முதல்ல இந்த நிதி மத்திய அரசுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நிதி, நம்முடைய வரிப்பணம், நம்முடைய வரிப்பணத்தை வசூல் பண்ணி தான் அங்கே ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரி அப்படின்னு போய் அந்த வரியில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவ்வளவு பணம் கொடுக்கணும், இவ்வளவு நிதி கொடுக்கணும், கல்விக்காக இவ்வளவு கொடுக்கணும்னு ஒதுக்கப்பட்ட நமக்கான பங்கீடு, நமக்கான உரிமை தொகை, நமக்கான நம்முடைய வரிப்பணம், இதை கொடுக்கறதுக்கு மறுக்கக்கூடிய இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இந்த பிஜேபி அரசுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். யாருடைய அப்பம் வீட்டு பணத்தையும் நம்ம கேட்கலை, மோடியினுடைய ஆயா வீட்டு பணத்தை நம்ம கேட்கலை, இங்கே RSS கட்சியினுடைய நிதியை நம்ம கேட்கலை, பிஜேபியினுடைய கட்சி நிதியை நம்ம கேட்கலை. நம்ம கேட்பது என்னவென்று சொன்னால், நம்முடைய வரிப்பணத்தை தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக ஒதுக்கப்படக்கூடிய அந்த நிதியை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அதுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அருமை நண்பர்களை இங்கே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று உருவாக்குனாங்க மத்திய அரசு, பிஜேபி அரசு, RSS அரசு, பார்ப்பன அரசு. இந்த புதிய கல்விக் கொள்கையே தமிழ்நாடு ஏற்றுக்கலை, அதை மறுக்கிறோம், ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்விக் கொள்கை போதும், நீங்கள் ஒன்றும் புதுசாக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால் எங்களுக்கு இயல்பாக இருக்கிற கல்விக் கொள்கையே போதும், புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மறுக்கிறோம், ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலைன்னு அடுத்த கேள்வி இருக்குது. ஏன் ஏற்றுக்கலைன்னு சொன்னால், இந்த புதிய கல்விக் கொள்கை என்பதே ராஜாஜி கொண்டு வந்தார் பாருங்கள் 1952 குலக்கல்வி திட்டம். அந்த குலக்கல்வி திட்டம்தான் கொஞ்சம் மாற்றம் செய்யப்பட்டு நவநாகரிகமாக இப்போ புதிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவிக்குது. சரி, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டத்தில் என்ன அப்படி இருக்குது, ஏன் நீங்கள் அதில் கையெழுத்து போடலை, ஏன் ஏற்றுக்கலை, தமிழ்நாடு அரசு ஏன் ஏற்றுக்க மறுக்குது அப்படின்னு சொன்னால், அதற்கு முதல் காரணம், நம்ம பள்ளிக்கூடத்தில் பொது தேர்வு எப்போ நடக்கும், 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரலையும் படிக்கும்போது 10ஆம் வகுப்பில் தான் பொது தேர்வு நடக்கும். இப்போ 11ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு நடக்குது, 12ஆவதுக்கு எப்பொழுதும் நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன நடக்குது போகுதுன்னு சொன்னால், அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா 3ஆம் வகுப்பில் பொது தேர்வு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். 3ஆம் வகுப்பில் ஒரு மாணவருக்கு என்ன தெரியும், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வருவான் போவான், அவ்வளோதான். இந்த ABCD தெரியும், வாய்ப்பாடு தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அதில் போய் நான் புதிய கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் அதில் பப்ளிக் பரீட்சை வைக்க போகிறோம்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு முட்டா பயல்களை எங்கே போய் நீங்கள் நம்ம பார்க்குற சொல்லுங்கள். இதுதான் புதிய கல்வி திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்புக்கு பப்ளிக் பரீட்சை பொது தேர்வு, அப்புறம் 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 3ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, அடுத்தது 8ஆம் வகுப்புக்கு. இதில் ஃபெயில் ஆகிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அடுத்தது படிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொள்கை தான் புதிய கல்விக் கொள்கை திட்டம்.
அது மாத்திரமல்ல நண்பர்களே, 8ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா அரை நேரம் பள்ளிக்கூடம், அரை நேரம் தொழில் கல்வி. என்ன தொழில் கல்வி? 1952 ராஜாஜி கொண்டு வந்தார் பாருங்கள் குலக்கல்வி தட்டு. அப்பந்தொழிலை செய்யணும். ஒருத்தர் ஆசாரி வேலை பார்க்குறாருன்னா அவன் புள்ள ஆசாரி வேலை பாதி நேரத்தில் போய் பார்க்கணும். ஒரு செருப்பு தைக்கிறாருன்னு சொன்னால் அவன் புள்ள போய் செருப்பு தைக்கணும். இப்படிப்பட்ட அவங்க ஃபாதர், அவங்க அப்பா என்ன தொழில் செய்கிறாங்களோ, குடும்பத்தில் என்ன தொழில் இருக்கோ, ஒருத்தர் வெட்டியாக வேலை பார்க்குறாருன்னா அவன் போய் வெட்டியாக வேலை பார்க்கணும். இப்படிப்பட்ட குலத்தொழில் கல்வியே படிக்கணும், குலக்கல்வி அதுக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அதில் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், இந்த நாட்டில், தமிழ்நாட்டில் அடிமை வேலையாக கருதப்பட்ட இந்த செருப்பு தைக்கிற வேலை, மற்ற வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவள் பிள்ளை டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், வக்கீலாக வரணும், ஜட்ஜாக ஆகணும், பெரிய மருத்துவராக வரணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் புதிய கல்வி கொள்கைங்கிற ஒரு பேரில் பழைய குலக்கல்வி திட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய அந்த தொழில் கல்வி, இந்த குலக்கல்வியை தொழில் கல்வியாக மாற்றி அதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறோம் அந்த திட்டத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜோசியத்தை பாடத்திட்டத்தில் வைக்கிறது. நீதி போதனை வகுப்பு அப்படின்னு சொல்லி ஜோசியத்தை பாடத்திட்டத்தில் வைக்கிறது. ஜோசியம் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? அறிவியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கா? நீங்கள் அது கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜோசியத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா இதை பாடத்திட்டமாக வைக்கணும். பல்கலைக்கழகத்தில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு நீதி போதனை வகுப்புலெல்லாம் போய் ஜோசியத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறான். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் வரலாறுகளை மாற்றி சொல்லி கொடுக்குறான். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி சொல்லும்போது, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து வரலாற்று தடயங்களை எல்லாம் மாற்றி சமஸ்கிருதத்தில் ஆரிய கலாச்சாரத்தை தான் திராவிட கலாச்சாரம் அப்படிங்கிறான். திராவிட கலாச்சாரத்தை அது கிடையாது அப்படிங்கிறான். அது மாத்திரமல்ல அருமை நண்பர்களே, பெரியோர்களே, இந்த குலக்கல்வி திட்டம் என்கிற பெயரால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செத்துப்போன மொழி, இன்றைக்கு செம்மொழி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மொழியை விட இன்றைக்கு உலகம் பூராவும் பரவி இருக்கிற தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் சமஸ்கிருதத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் இந்த புதிய கல்விக் கொள்கையில் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்த்திங்கன்னா நுழைவுத் தேர்வு, இன்றைக்கி இந்த நீட் நடக்குது. நீட்டில் எவ்வளோ பெரிய மோசடிகள்லாம் நடந்திருக்கு. இந்த நீட்டு தேர்வால் எத்தனை பிள்ளைகள் செத்து போயிருக்கிறார்கள். நம்ம அரியலூர் அனிதா எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த நீட்டு தேர்வு நீங்கள் என்னத்தை தான் +2ல் வந்து அதிக மதிப்பெண் நீங்கள் எடுத்திருந்தாலும் நீட்டு தேர்வில் நீ பாஸ் பண்ணால் தான், அதிக மார்க் எடுத்தால் தான் உனக்கு மருத்துவ சீட்டுன்னு சொல்கிறது மாதிரி இன்றைக்கி நீ நல்லா கடுமையாக நீங்கள் 1ஆம் வகுப்புலேருந்து படிச்சுக்கிட்டு வந்தாலும் ஒரு படிப்பு மேல் படிக்க போகும்போது நீட்டு தேர்வு மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வை நீங்கள் எழுதி அதில் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு அழுத்தம் திருத்தமாக அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கையான சப்ஜெக்டுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை ஏற்கனவே சொன்னது போல் ஜோசியத்தை அதில் சொல்கிறது, நீதி போதனை வகுப்பில் சமஸ்கிருதத்தை வலியுறுத்துறது. இன்றைக்கு ஆரிய கலாச்சாரம் அத்தனையும் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் மூலமாக அதை சட்டமாக கொண்டு வருவதற்காகத்தான் மத்திய அரசு முனைப்பெடுத்து இதில் ரொம்ப கவனமாக. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமாக மாறிவிட்டது. நீங்கள் கல்லூரியில் 100 கல்லூரியை நீங்கள் எடுத்துக்கிட்டு போனாலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. அதுபோல் பல்கலைக்கழக அளவில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. மருத்துவக் கல்லூரி வகையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. எல்லா துறையிலும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியிலே சிறப்பாக இருக்கிறார்கள், நன்றாக படிக்கிறார்கள், பெரிய பெரிய வேலை வாய்ப்புகள் வருகிறது. இவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தெல்லாம் நம்ம படித்து இப்படி முன்னேறிக்கிட்டு போனால் பார்ப்பன சமுதாயம், ஆரிய சமுதாயம், இந்த பார்ப்பன சமுதாயம்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த கல்வியை கொடுக்கக்கூடாது, இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவர்களை நசுக்கப்படணும், அவர்களை அல்லல்படுத்தணும், அவர்களை துன்பப்படுத்தணும், அவர்களை துயரப்படுத்தணும் என்பதற்காக நண்பர்களே இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டங்கிற ஒரு பேரில், அதாவது முகப்பூச்சி, ஒரு பவுட்ரு பூச்சிம்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தேன் தடவிய விஷம் என்று சொல்லுவது போல் புதிய கல்விக் கொள்கையை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறதுனால தான், இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான், இந்தி கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுனால தான், மும்மொழி கொள்கை வேணுங்கிறதுன்னு சொல்கிறதுனால தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்துக்கு நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்,
இது இன்னொரு வர்ணாசிரம தர்மம், இது இன்னொரு ஜாதிய கொள்கை, இது இன்னொரு தீண்டாமை கொள்கை, இது இன்னொரு குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோப்பா, நீ குட்டி காரணம் போட்டாலும் சரி நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், பிஜேபி அரசாங்கம் என்னடா அது தேர்தலில் போய் பார்த்தாக்கா பெரும் தோல்வி அடைகிறோம், 40க்கு 40 அவங்க ஜெயிச்சிடுறாங்க, எல்லா வகையிலும் இந்த நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நெருக்கடியை கொடுத்து குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள் சொன்னால் இன்றைய தினம் இளைஞர்களும் மாணவர்களும் அன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் அனைவரும் கொதித்து எழுந்திருக்க வேண்டாமா? இங்கே அனைத்து மத்திய அரசு மூடப்பட்டிருக்க வேண்டாமா? ஏன்னா இன்னும் நம்ம மக்களுக்கு இன்னும் சரியான ஒரு சூடு சொரணையெல்லாம் இன்னும் ரெடி ஆகலை. இதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணி அவங்க கலப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அருமை பெரியவர்களே, திராவிடர் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கருஞ்சிறுத்தைகள் ஒன்று கூடக்கூடிய அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மத்திய அரசை கண்டித்து நடைபெற இருக்கிறது. இதில் ஆக்கப்பூர்வமான இந்த கொள்கையில் உடன்பாடு உள்ள கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். அதுபோல் வருகிற 3ஆம் தேதி கும்பகோணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் இதுதான். இப்போ மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதை கடுமையாக கண்டித்து இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மத்திய அரசை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த மத்திய அரசினுடைய சிந்தனை போக்கு ஒரு சாதிய அடிப்படையில், வர்ணாசிரம அடிப்படையில், பார்ப்பன சித்தாந்தத்தின் அடிப்படையில் நடைபெறுகிற ஆட்சி என்பதை அம்பலப்படுத்த வேண்டும். நமக்கான உரிமையை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த காணொளி மூலமாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.